வணக்கம் மக்களே, இது பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 டே 45 ரிவ்யூ. இன்றைக்கி எபிசோடில் வந்து இந்த ராஜாராணி டாஸ்க் தான் நடந்தது. பட் அந்த ராஜாராணி டாஸ்கில் 2-3 டாஸ்க் வச்சு அதில் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் வச்சு இன்றைக்கி வந்து பாய்ஸ் டீம் வின் பண்ணிட்டாங்க. அண்ட் வீட்டில் இந்த ராஜாராணி டாஸ்கில் நிறைய கொஞ்சம் சலசலப்பு நடந்தது. அதை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம ரிவ்யூவில் பேச போகிறோம். வாங்க ரிவ்யூக்கு போகலாம். இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸாக கொடுங்க. அண்ட் உங்களோட ஆதரவு ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு கொடுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்ஸ் போட்டு நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஆக்சுவலாக இன்றைக்கி இந்த ராஜாராணி டாஸ்க் வந்து செம்ம மொக்கையாக இருக்குது, ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது. அதாவது ஏன்டா இந்த ராஜாராணி டாஸ்க் வச்சாங்கன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அங்கே பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ராஜாராணின்னு சொல்லி வச்சுக்கிட்டு 2 சைடு என்னத்தையோ பேசுகிறேன்னு சொல்லி பேசிக்கின்னு ரொம்ப ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி தான் இன்றைக்கி எபிசோட் போயிட்டு இருந்துச்சு. ஒன்றும் அந்த டாஸ்க்கு சம்மந்தமாக டாஸ்கில் வந்து இவங்க இந்த ராஜா நாடும் ராணி ஆள்ற நாடும் ரெண்டும் வந்து அவங்க வந்து டாஸ்க் இல்லாமல் ஜென்ரலாக அந்த ராஜாராணின்ற அந்த ஒரு ரோல் பண்ணுறது, அந்த கதையை டெவலப் பண்ணி கொண்டு போடலாம். ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்றுமே பண்ணல. ஆக்சுவலாக எபிசோட் பார்க்குறது செம்ம போராக இருந்துச்சு, ஒன்றுமே பெருசாக இல்லை. பட் என்னென்னா இன்றைக்கி வந்து எபிசோடில் வந்து இந்த ராஜாராணி டாஸ்க் இல்லாமல் நடந்த விஷயம் வந்து இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நடந்தது. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஒன்றும் பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க் கிடையாது. பட் ஓரளவு நல்ல ஒரு தாட் ப்ராசஸ் கொஞ்சம் யோசித்து பண்ணுற ஒரு டாஸ்க் தான். ஒன்றும் இல்லை, இந்த உலக மேப்பில் இந்த 20 நாடு பேர் கொடுத்துருக்காங்க. அந்த மேப்பில் எங்கே அந்த நாடு இருக்குது அப்படின்னு அந்த கண்ட்ரியை நம்ம வந்து பாயிண்ட் அவுட் பண்ணணும். இதுதான் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு டாஸ்க்கு. இதில் வந்து பாய்ஸ் சைடு வந்து தீபக்கும் சிவாவும் போனாங்க. கேர்ள்ஸ் சைடு வந்து வர்ஷினியும் யார் போனது, வர்ஷினி யார் போனாங்கன்னு தெரியல, 2 பேர் போனாங்க. பாய்ஸ் சைடு வந்து அதை வின் பண்ணிட்டாங்க. பாய்ஸ் சைடு வந்து 17 கண்ட்ரிஸ் 17 கண்ட்ரி கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணாங்க. கேர்ள்ஸ் சைடு 11 தான். ஸோ பாய்ஸ் வந்து அந்த டாஸ்க் வின் பண்ணி நேற்று அந்த ஃபஸ்ட்டு டாஸ்க்கு வின் பண்ணாலும் இன்றைக்கும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இன்றைக்கும் வின் பண்ணி பாய்ஸ் டீம் வந்து இந்த வாரம் வின் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கினதில் வந்து ரூமில் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி சிவாவை சேவ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக சிவா வந்து என்னென்னா ரயானும் சிவாவும் தான் வந்து 2 பேரில் யார் சேவ் பண்ணலான்னு ராணுக்கும் சொன்னாங்க. பட் ஆனால் ரயான் சிவாவில் வந்து ரஞ்சித் ஒரு கட்சியில் சொன்னபோது இந்த வாரம் சிவான்னு சொன்னதுனால சிவா சேவ் ஆகிட்டார். ஸோ சிவா வந்து இந்த வாரம் சேவ்டு. பட் ஆனால் சிவா வந்து என்னென்னா இந்த ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அவர் நல்லா யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அவர் வந்து எப்படி சொல்கிறது, சிவா வந்து நிறைய பண்ணணும்னு நினைக்கிறாரு. பட் ஆனால் அதை வந்து அவர் ரொம்ப எஃபெக்டிவாக பண்ண மாட்டார். அவர் வந்து ரொம்ப சூப்பராக எஃபெக்டிவாக பண்ணுறதா நினச்சிக்கின்னு பண்ணுறாரு. பட் ஆனால் அந்தளவு எஃபெக்டிவாக ஒரு ஸ்மார்ட்டாக ஒரு டீமுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுற மாதிரியோ இல்லை சிவாக்கே ஹெல்ப் பண்ணுற மாதிரியோ ஒன்றும் பெருசாக கிடையாது. பட் ஆனால் அவர்னால யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் சிவா வந்து யாருக்கும் எந்த விதமான ஒரு பாதிப்பும் கொடுக்கறதில்ல. இல்லை வந்து அவர் வந்து யாரையும் போட்டு மொக்க பண்ணுறதில்ல, யாரையும் அசிங்கமாக பேசுறதில்ல, வன்மத்தை காக்கிறதில்ல, தப்பாக பேசுறதில்ல. அவர் வந்து யார் மேலேயும் தேவையில்லாமல் போய்ட்டு பின்னாடி வந்து இவங்கள பற்றி அவங்ககிட்ட இவங்ககிட்ட போட்டு தரதில்லை. அவருக்கு தீபக் பற்றி இருக்கிற ஒரு கடுப்பு காண்டை மட்டும்தான் அவர் வந்து இவர்கிட்ட ரஞ்சித் அவர்கிட்ட ஷேர் பண்ணுறாரு. அது ஒன்றும் தப்பு கிடையாது. நமக்கு வீட்டில் ஒருத்தங்க வந்து நம்மளை இப்படி தப்பாக பிஹேவ் பண்ணாங்க, டாமினேட் பண்ணாங்க அப்படி இப்படின்னு நம்ம ஒருத்தர்கிட்ட சொல்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. பட் அதெல்லாம் கரெக்டாக. பட் இந்த கேமை வந்து பாய்ஸ் டீம் வந்து ரொம்ப சூப்பராக ஆடுறாங்க. இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன் வந்ததுலேருந்து பாய்ஸ் டீமில் வந்து ஒரு நல்ல ஒரு வேகம் தெரியுது. அந்த வேகம் தெரிஞ்சு அந்த வேகத்தில் அவங்க ஆடுற கேமில் ஒரு டாஸ்க்கை வின் பண்ணுறாங்க. இது 3வது வாரம் அவங்க கண்டினியூஸாக வின் பண்ணிட்டாங்க இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை. இதுவே கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு 3 வாரம் அவங்க எவ்வளோ மொக்கையாக ஆடினாங்கன்னு நமக்கு தெரியும். இன்ட்ரெஸ்டே இல்லாமல் சீரியஸ்னஸ் இல்லாமல் ஆடினாங்க. பட் இந்த 3 வாரமாக வின் பண்ணி 3 வாரமாக பாய்ஸை சேவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான், பாராட்டணும் தான். ஸோ அது இன்றைக்கி நடந்தது. அப்புறம் வந்து என்னென்னா இந்த ராஜாராணி டாஸ்கில் வந்து என்னென்னா அதனால் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வின் பண்ணதுனால அவங்க வந்து அந்த ராஜாராணி அந்த அரியானை பேர் என்ன, அந்த அந்த அரியணை இருக்குல்ல, அந்த ராஜாங்கத்தோட சிம்மாசனம் அரியணை காமனாக இருக்கிற அந்த அரியணை யான் வின் பண்ணாலும் அவங்க தான் வந்து 2 நாட்டையும் சேர்த்து ஆள்வாங்கன்னு. அதை வின் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு படிக்கட்டு அவங்க வந்து வின் பண்ணிட்டாங்க. இன்னும் 4 படிக்கட்டு இருக்குனாரு, அதான் 4 ஸ்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னாரு. ஸோ அடுத்த ஒரு டாஸ்க் ஒன்று வச்சாங்க. அந்த அரியணை அடையிறதுக்கு ஒரு டாஸ்க் வச்சாங்க. அது என்னென்னா இந்த திங்ஸ் எல்லாம் பண்ணணும். அந்த ஒரு களிமண் வச்சு ஒரு வியாபாரம் பண்ணுறதுக்கு அவங்க ஊரில் இருக்கிற கலைப்பொருட்கள் அந்த மாதிரி விலை உயர்ந்த பொருட்கள்லாம் பண்ணணும்னு சொல்லி ஒரு டாஸ்க் வச்சாங்க. அதில் வந்து பாய்ஸ் டீமில் வந்து முத்து, இவர் அருண், சிவா அண்ட் இவர் ஆடினார், இவங்க ஆனந்தி ஆடினாங்க.
கேர்ள்ஸ் வந்து வர்ஷினி, சத்யா, அப்புறம் ஜாக்லின், அப்புறம் அன்ஷிதா இருந்தாங்க. அது வந்து என்னென்னா அதில் வந்து அவங்க நிறைய பொருட்கள் பண்ணணும். ஒரு பாத்திரம், ஒரு பானை, ஒரு கேடயம், ஒரு இயற்கை வளம் சம்மந்த விஷயங்கள், ஒரு பூ, அப்புறம் வந்து ஒரு கலை பொருட்கள், அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணணும். அதில் வந்து விலை போடுவாங்க. அது எது பொருள் நல்லா இருக்குது, எது என்ன பொருள் போடலான்னு சொல்லி அதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு ஏற்றுமதி பண்ணுற மாதிரி ஒரு டாஸ்க்கு அது பண்ணாங்க. அது வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க் இது. ஏன்னா அது வந்து ஒரு களிமண்ணில் நிறைய பொருட்கள் பண்ணுறதுன்றது ஒரு க்ரியேட்டிவாக பண்ணுறது. அது கொஞ்சம் நல்ல ஒரு கலை நயத்தோட ஒரு நம்ம கைவண்ணத்தோடு நம்ம பண்ணுறது. அது சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதில் பாய்ஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க. நான் அவங்க வின் பண்ணதோட டோட்டல் பொருட்களோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்துச்சு. பாய்ஸ் வின் பண்ணிட்டாங்க. அதனால் அவங்க வந்து அந்த சிம்மாசனத்துக்கு போகிறதுக்கான 2வது படிக்கட்டையும் வின் பண்ணிட்டாங்கன்னு பிக் பாஸ் சொல்லிட்டாரு. இன்னும் 3 படிக்கட்டு இருக்குது. அது நாளைக்கு தெரியும் யார் பிடிக்கிறாங்கன்னு. அது இதுக்கு மேலே எந்த டாஸ்க் யார் வின் பண்ணி எப்படி வராங்கன்னு தெரியாது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து பண்ணணும். ஸோ அவங்க பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்தது. ஸோ அதான் சொல்கிறேன், இன்றைக்கி பேசிக்காக ஒன்றும் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்றும் பெருசாக நடக்கலை டாஸ்க் வைஸு. பட் என்னென்னா டாஸ்க்கை தாண்டி டாஸ்க்குள்ளே நடந்த விஷயங்களும் டாஸ்க்கு தாண்டி இருக்கிற விஷயங்களை பற்றி ஒரு விமர்சனம் எனக்கு இருக்குது. அது என்னென்னா மெயினாக சொல்கிற வேண்டிய விமர்சனம் வந்து இந்த வீட்டில் வந்து எல்லாருமே மற்றவங்களுக்கு கொடுக்குற அந்த பனிஷ்மெண்ட். ஓகேவா? சரி, டாஸ்க்கு கொடுக்குறேன், பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்ற பேரில் வந்து இங்கே பனிஷ்மெண்ட்டுன்ற ஒரு விஷயம் இல்லாமல் அது வந்து ரொம்ப ஒரு பெரிய மாதிரி ஒரு பெரிய டார்ச்சராக ஒருத்தரை போட்டு ஃபிசிக்கலாக ரொம்ப அவங்கள போட்டு கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அதாவது இன்றைக்கி ஜெஃப்ரிக்கு வந்து ஏதோ ஒரு டாஸ்க் கொடுக்குறேன்னு சொல்லி சாச்சனா கொடுத்த டாஸ்க் என்னென்னா ஜெஃப்ரி வந்து 100 தோப்பு கரணம் போடணும்னு சொல்லி கொடுத்துறாங்களாம். 100 தோப்பு கரணம் போடுறது அப்படின்றதுலாம் நான் சாதாரண விஷயமா? சொல்லுங்கள். அதுவும் திடீர்னு டெய்லி தோப்பு கரணம் போடலாம். அது ஒரு டெய்லி போட்டால் கூட எவ்வளோ போட முடியும்? ஒரு 20-30 போடலாம் ஒரு செட்டுக்கு. அதுக்கே நமக்கு கால் வலிக்கும். 100 தோப்பு கரணம்னா இவங்க வந்து அசால்ட்டாக எப்படி ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க் கொடுக்குறேன்னு சொல்லி அசால்ட்டாக கொடுக்குறாங்க. நேற்று அப்படி தான், இந்த மண்டே அப்படி தான் இவருக்கு நேற்று நினைக்கிறேன். ஆமாம், முத்துக்கு வந்து இவங்க ஆனந்தி வந்து இவங்க மஞ்சிரி வந்து அவருக்கு வந்து டாஸ்க் கொடுக்குறன்ற பேரில் நேற்று இல்லை முந்தா நேற்று மண்டே டாஸ்க் கொடுக்குற பேரில் 3 செட்டு பர்பி போடணுன்றாங்க. ஒரு செட்டில் 30 கவுண்ட்டு, 90 கவுண்ட்டு போடணுன்றாங்க பர்பி. இது வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டா, டாஸ்க்கா? ஃபிசிக்கல் ஹாரஸ்மெண்ட் மாதிரி இருக்குது. இப்படி பண்ணக்கூடாது. அவங்கள ஏன் வந்து ஃபிசிக்கலாக அவங்கள போட்டு கஷ்டப்படுத்துறீங்க? அது வந்து சாச்சனா வரை நீ சொல்கிறாங்கன்னா அவனை நான் சொன்னேன் 100 தோப்புக்காரனை போடுன்னு ஜெஃப்ரிக்கு. ஆனால் ஜெஃப்ரி வந்து பண்ண முடியாது சொல்லி தான் நான் வந்து விட்டுருப்பேன். ஆனால் அவன் பண்ணுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டான். அதனால் நான் ஒன்றும் சொல்லணா. ஏங்க, பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணால் அதுக்காக நீங்கள் விட்டுருவீங்களா? நீங்கள் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணுறீங்கன்னு உங்களை விட்டால் உங்களுக்கு அது நாளைக்கு வலிச்சதுன்னா எப்படி இருக்கும்? நாளைக்கு யாரை நீங்கள் குறை சொல்லுவீங்க? நான் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணேன், ஆனால் ஜெஃப்ரி வந்து அதை சொல்லியிருக்கலாம், நிறுத்திருக்கலாம்ல, என்ன பண்ண வேணாம்னு சொல்லியிருக்கலாம். அவன் பண்ணிட்டுன்னு சொல்லி விட்டான். இப்போ நான் பாரு அவசப்படுறேன். அது எப்படி அப்போ மற்றவங்க நீ ஏன் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம் அப்படின்னு அவன் வந்து சொன்னவொன்னே நான் எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும்னு சொல்லுவீங்களே? அதே தானே அந்த பசங்களுக்கு இருக்கும். நீங்கள் சொன்னீங்க நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் டாஸ்க் கொடுக்கக்கூடாது. ஃபிசிக்கல் டாஸ்க் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பாய்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு கேர்ள்ஸுக்கு ஃபிசிக்கல் டாஸ்க் கொடுக்குறேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டமான டாஸ்க் கொடுத்தாலும் தப்பு தான். கேர்ள்ஸ் வந்து பாய்ஸுக்கு வந்து ஃபிசிக்கல் டாஸ்க் கொடுக்குறேன்னு சொல்லி கஷ்டமான டாஸ்க் கொடுத்தாலும் தப்பு தான். நீங்கள் எல்லோரும் வந்து கண்டஸ்டன்ட் அங்கே போயிருக்கின்ற போது ஒருத்தர் வந்து இந்த சீசனில் மட்டும்தான் டாஸ்க்கு கொடுக்குறேன், பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்னு பேரில் எதை பற்றியுமே ஒரு கருணை இல்லாமல் ஒரு அளவு இல்லாமல் ஒரு கான்செப்டே இல்லாமல் இஷ்டத்துக்கு டாஸ்க் கொடுத்துட்ருக்கீங்க, இஷ்டத்துக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறன்ற பேரில் கொடுக்குறீங்க. அப்படி பண்ணாதீங்க. அது மற்றவங்க வந்து வீராப்புக்கு எடுத்து செய்வாங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு மைண்டில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கடுப்பேற்றுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணக்கூடாது. அவன் பண்ணுறேன்னு சொன்னால் கூட நீங்கள் பண்ணாமல் சொல்லணும். நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கொடுக்குறது ஏன் 100ன்னு கொடுக்குறீங்க? ஒரு 10 தோப்புக்காரணம் ஒரு 5 தோப்புக்காரணம் போட்டுன்னு சொல்லி கொடுங்க. அது என்ன அவன் தோப்புக்காரணம் போட்டாகணுன்றது என்ன? அவன் 5 போடலன்னா 5 போட்டு போயிட்டான்னா 100 போட்டனா அது ஆகாதா? 5 போட்டு போயிட்டான்னா போதும், அது பத்தாதா? ஒரு ஃபன்னு இது எல்லாமே. என்ன ஒரு ஸ்ட்ரிக்டாக என்ன மிலிட்ரி கேம்ப் நடத்தினீங்க? மிலிட்ரி கேம்ப் நடத்துகிற மாதிரி மிலிட்ரி ஸ்கூலில் நடத்தினீங்க எல்லாம் அப்படியே ஸ்ட்ரிக்டாக ஆக்டிவிட்டி இருக்கணும்னு. ஒரு ஃபன் டாஸ்க்கு அவன் ஏதோ ஒன்று பண்ணுறான், அதுக்கு நீங்கள் ஒரு ஃபன் டாஸ்க் கொடுக்குறீங்க, போர்டி ஏதோ பண்ணுறீங்க. இதெல்லாம் எல்லாமே மென்டலி நீங்கள் சைக்கலாஜிக்கலாக ரொம்ப அஃபெக்ட் ஆன மாதிரி இருக்குது. 100 தோப்புக்காரணம் போடணுமா ஜெஃப்ரி? எதுக்கு? ஏன் அது போடணுன்னு அவசியம் இல்லைல்ல. அப்புறம் அவன் வந்து பண்ணிட்டானா, அதுக்கப்புறம் போய் ரஞ்சித் சார்கிட்ட சாட்சியாக சொல்லிட்டுங்க அவன் நான் சொன்னேன் அவனும் போடுறேன்னு சொல்லிட்டான், அவன் போட்டான். ரஞ்சித் அவருக்கும் கொஞ்சம் யோசனை இருக்கா இல்லையான்னு தெரியல. அவர் டக்குன்னு சாட்சியம் சொன்ன, நீ என்ன எதுக்கு அவனுக்கு 100 நீ கொடுத்தேன்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்கறதில்ல. ஓ அவன் பண்ணுறேன்ட்டானா? ஓ அவன் பண்ணானா? இல்லை சார் அவன் பண்ண மாட்டேன்னு சொல்லி நான் குத்துருக்க மாட்டேன் சார். ஆமாம்ல, அவன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டானா? ஆமாம் சார், பண்ணி நான் என்கிட்ட சொன்னவன் நான் பண்ணுறேன் சார், 2 நாள் கழிச்சு கால் வலிக்கும் சார். 2 நாள் கழிச்சு கால் வலிக்குன்னு உனக்கு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு நீ அதை கொடுக்குற? அது கொடுக்கக்கூடாது.
2 நாள் கழிச்சு கால் வலிக்குன்னா அது ஏன் கொடுக்குற? கொடுத்தா அவனுக்கு கால் வலிக்கும். இந்த இது 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 இந்த வாட்டி இந்த பிக் பாஸ் சீசனில் இது ரொம்ப ஒஸ்ட்டாக போய்ட்டுருக்கு. இதை வந்து இவங்க தடுக்கணும். விஜய் சேதுபதி இதை கேள்வி கேட்கணும். கேட்டு நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்க, டாஸ்க் கொடுக்குறீங்கன்னு ஃபன்னுக்கு கொடுக்குறீங்களா, இல்லை சும்மாங்காட்டி அந்த இடத்துல வந்து ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டியாக கொடுக்குறீங்களா, இல்லை அவனை போட்டு நிஜமாகவே கஷ்டப்பட்டு அவனை வந்து ஃபிசிக்கலாக அவனை வந்து பனிஷ் பண்ணணும்னு நீங்கள் கொடுக்குறீங்களா? எதுக்கு அப்படி கொடுக்குறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கணும். கேட்டு அதை வந்து கொஞ்சம் கரெக்டாக ஒரு சரி பண்ணணும். இதெல்லாம் இது ஒரு நாளும் இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிட்டுருக்கு. இது தனியாகவே இதுக்கு ஒரு தனியாகவே இதை பற்றி ஒரு வீடியோ பேசி போடணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து தப்பு. யார் பாய்ஸாக அதை வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க சொல்லும்போது அவங்க திருப்பி சொல்கிறது இல்லை, அதெல்லாம் பண்ண முடியாத பாய்ஸ் சொன்னாங்கன்னா ஒருவேளை வீக்கெண்ட் வந்து விஜய் சேதுபதி கேள்வி கேட்டுருவாரோ, இன்னும் இது கூட ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்க மாட்டேன்னு கேள்வி கேட்டுருவோன்னு நினைக்கிறாங்க. நீங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, நீங்கள் அப்படி தான் யோசிக்கிறீங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனால் அப்படி ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா ஏதோ உங்கள் மைண்டில் வந்து ஏதோ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஓடுது, இல்லை உங்களுக்கு பர்சனலாக ஈகோ இருக்குது. கேர்ள்ஸ் சொல்கிறாங்க, அவங்களுக்கு தெரியணும், அவங்க சொல்லிட்டு நம்ம எப்படி வேணான்னு சொல்ல முடியும், அவங்களுக்கே தெரியலன்னா நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லி நீங்கள் வந்து பர்சனலில் கோவத்தில் உங்களுக்கும் பர்சனல் ஈகோ ட்ரிகராக நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதுவும் தப்பு. முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லுங்கள், அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லுங்கள். என்ன இது பைத்தியக்காரத்தனமாக இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் கேர்ள்ஸுக்கு அந்த மாதிரி கஷ்டமான டாஸ்க் தராதீங்க, அவங்களும் உங்களுக்கு கஷ்டமான டாஸ்க் கொடுத்தாலும் பண்ணாதீங்க. இது என்னத்தை இது சொல்கிறது. ஸோ அது சரி கிடையாது. அது இன்றைக்கி நடந்தது. அப்புறம் வந்து டாஸ்கில் வந்து என்னென்னா, இந்த பவித்ரா வந்து பாட்டி வேஷம் போட்டிருந்தாங்க, ஓகேவா. அப்போ இவங்க விஷால் இந்த ஜெஃப்ரிலாம் வந்து என்னென்னா பாட்டி அப்படின்னு கொஞ்சம் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அது டாஸ்க்கு பண்ணும்போதே வந்து இருக்கும்போதே சாச்சனாக்கு வந்து கடுப்பாகி வந்து சாச்சனா வந்து ஏதோ சாச்சனா இவங்க திருப்பி ஏதோ கலாய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க போது சாச்சனா ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கின்னு அதை வந்து என்ன பண்ணாங்க, ரொம்ப இந்த மாதிரி கலாய்க்காது இங்கே காய்ன்னு சொல்லி சண்டை போட்டிருந்தாங்க. எனக்கு என்னென்னா, இப்போ நேற்று கூட வீடியோ போடும்போது என்னென்னா, இந்த சாச்சனா நிறைய பேர் பேச விட மாட்டாங்க, சாச்சனாக்கு ஒரு உரிமை இருக்குது, அவங்க ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கான்னு நல்லா சொல்கிறாங்க. ஸோ சாச்சனா பேச விடணும். ஒரு சின்ன பொண்ணுன்னு சொல்லி எல்லாம் கார்னர் பண்ணுறாங்க, அப்படி பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் நிறைய பேர் நேற்று சோஷியல் மீடியாலையும் சரி ரிவ்யூலையும் சரி நிறைய பேர் சொன்னேன், சாச்சனா ரொம்ப குழந்தைத்தனமாக பண்ணுறாங்க, அவங்க வந்து நான் பிக் பாஸ் வீட்டுக்கு வந்திருக்காங்க, இல்லை அவங்க வீட்டில் இருக்காங்களே, வெறும் அவங்க வீட்டில் இருக்க மாதிரி இதை சொல்லாத சொல்லி குழந்தைத்தனமாக பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. நான் கூட ஆக்சுவலாக நேற்று சாச்சனாக்கு சப்போர்ட் பண்ணி தான் நான் வீடியோ போட்டுருந்தேன். கொஞ்சம் சாச்சனாக்கு வந்து பேச விடுங்க, அவங்க சின்ன பொண்ணுன்னா நீங்கள் நிறைய போய் கண்ட்ரோல் பண்ணாதீங்க, டாமினேட் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். பட் ஆக்சுவலாக இன்றைக்கி சாச்சனா பண்ணுற விஷயங்கள், நிறைய நாள் சாச்சனா பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து கோர்வையாக எடுத்து பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, நிஜமாகவே சாச்சனா வந்து ரொம்ப குழந்தைத்தனமாக தான் பிஹேவ் பண்ணுறாங்க. அதாவது அவங்களுக்கு டக்குன்னு அந்த ஒரு மாதிரி ஒரு பர்சனலாக ஒரு ஈகோ ட்ரிகர் ஆகிடுச்சுன்னா உடனே அதை தூக்கி என்ன பண்ணுறாங்க, நீங்களாம் எனக்கு கலாய்க்கக்கூடாது, இன்னும் கலாய்ச்சி விளையாடுறது அப்படின்றாங்க. அதுதான் இன்றைக்கி வந்து முத்து அந்த டாஸ்க் இருக்கும்போது அவங்க வந்து கலாய்ச்சி விளையாடுறீங்க, டாஸ்க் முடியும் கலாய்ச்சி விளையாடுறீங்க, டாஸ்க் முடியும் போது டாஸ்க்லேயே தான் அதை கத்திருந்தாங்க. அப்புறம் டாஸ்க் முடிஞ்சோன்னா இந்த மாதிரி டாஸ்க் முடிஞ்சோன்னா முத்துக்கிட்ட வந்து அவங்க சொல்கிறாங்க, எல்லாரும் சொன்னாங்க கலாய்ச்சி விளையாடுறீங்க அப்படின்னு. அப்போ முத்து கேள்வி கேட்குறாரு, அப்போ உங்களை கிண்டலே பண்ணக்கூடாது, வரைக்கும் யாரையும் கிண்டல் பண்ணதில்லை, நீங்கள் எங்களை கிண்டல் பண்ணதில்லை, நாங்கள் கிண்டல் பண்ணதில்லை, திடீர்னு வந்து கிண்டலே பண்ணக்கூடாது, கலாய்க்கணும்னு சொன்னால் எப்படி அப்படின்னோடனே நீங்கள் வந்து கலாய்க்கிறது ஹர்ட் ஆகுது அப்படின்னாங்க. யாருக்குன்னொன்னே பவித்ராக்கு என்ன ஹர்ட் ஆச்சு, அவங்கள பாட்டின்னு சொல்லி ஹர்ட் ஆச்சுனாங்க. அவன் கேட்குறேன், வேலைக்காரன் வேஷப்பட்டால் வேலைக்காரன்வாங்க, பைத்தியக்காரன் வேஷப்பட்டால் பைத்தியக்காரன்வாங்க, முத்து பைத்தியக்காரன் வேஷப்பட்டால் பைத்தியக்காரனாங்க, ஜெஃப்ரி வேலைக்காரன் வேஷப்பட்டால் வேலைக்காரனாங்க, தளபதி வேஷம் போட்டால் தளபதி, பொது ஜனம்னா பொது ஜனம். இப்போ பாட்டி வேஷம் போட்டால் பாட்டின்னு தான் சொல்லுவாங்க. நார்மலாக வேஷம் போட்டு பாட்டின்னு தான் சொன்னாங்க. அவங்க பாட்டி வேஷம் போட்டு ராஜா மாதான்னு சொல்லி பாட்டி வேஷம் போட்டு சுற்றுறாங்க. நான் பாட்டி இங்கே வாங்க பாட்டின்னு தான் கூப்பிட்டாங்க. பாட்டின்றது கெட்ட வார்த்தையா, பாட்டின்றது கலாய்க்கிற வார்த்தையா? நீங்கள் ஏன் அதை பர்சனலாக எடுத்துக்கிறீங்க, எனக்கு புரியல. நீங்கள் போட்டிருக்க வேஷம் பாட்டி வேஷம், இது தொட்டாசி நீங்கள் மாதிரி இருக்குது, தொட்டதுக்கெல்லாம் பிரச்சனையா, வாயை திறந்தாலே பிரச்சனையா, உங்களை எதை சொன்னால் அதுதான் முத்து கேட்குறாரு. உங்களை சாதாரணமாக ஏதாவது ஒன்று சொன்னாலே உங்களுக்கு பிரச்சனையா, நம்ம சாதாரணமாக உங்களுக்கு கிண்டல் பண்ணுறது கலை, அப்புறம் நம்ம ரெண்டு வீடும் வந்து மாற்றி யாரையும் கிண்டல் பண்ணிக்க வேணாமா? இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் வீட்டில் வந்து யாருமே ரொம்பலாம் கிண்டல் பண்ணிக்கிறது இல்லை, எல்லாருமே நல்லா தான் சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க, நல்லா ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கிறாங்க, நல்லா பேசுகிறாங்க. டாஸ்க் இருக்கும்போது சரி, டாஸ்க் முடிஞ்ச அப்புறம் நைட்டில் எல்லாம் டின்னர்லாம் சாப்பிட்டு பேசும்போது நல்லா தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவங்க அங்கே ஒரு மாதிரி இருக்கிறாங்க, ரொம்ப க்ளோஸாக அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நல்லா என்ஜாய் பண்ண, மற்றவங்களாம் கலாய்க்கிறது பேசுறது எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக தான் இருக்கிறாங்க. டேயில் வந்து எதாவது ஒன்று பேசும்போது, இல்லை டாஸ்கில் எதாவது பேசும்போது அது டக்குன்னு ட்ரிகர் ஆகிடுறாங்க. இத்தனைக்கு நார்மலாக தான் கலாய்க்கிறாங்க, அந்த இடத்துல மட்டும் பர்சனல் ஈகோ இது அதுதான் முத்து கேட்குறாரு. நீங்கள் எந்த நேரத்தில் எப்படி இருக்கீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் இதுக்கு அவங்க சாட்சி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கலாய்க்க வேணாம்னு சொல்ல, ஆனால் நீங்கள் கலாய்க்கிறது ஹர்ட் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. அப்போது அவர் தான் முத்து தான் கேட்குறாரு. அப்போது ஒன்று நம்ம ஃப்ரெண்ட்ஸாலாம் பேசக்கூடாது, நார்மலாக இருந்தது ப்ரொஃபஷனலாக இருந்துட்டு எல்லாமே டிஸ்டன்ஸ் வச்சுட்டு போயிடணும். இல்லை நம்ம நார்மலாக பேசுகிறோம், நீங்களும் கிண்டல் பண்ணுங்க நாங்களும் கிண்டல் பண்ணணும் சொல்லி அப்படி இருக்கணும். திடீர்னு எங்கேருந்து உங்களுக்கு அந்த ஒரு ஈகோ வருது, பர்சனல் ஈகோ வருது?
அப்போ கலாய்ங்க, ஆனால் ஹர்ட் ஆகிற மாதிரி கலாய்க்கிறீங்கன்னா அப்போ எது கலாய்ச்சா ஹர்ட் ஆகும், எது கலாய்ச்சா ஹர்ட் ஆகாதுன்னு எப்படி புரிஞ்சுக்கிறது? இது ஒரு பெரிய குழப்பமாக இல்லை? இது என்ன பேசிஸில் அவங்க யோசித்து பேசுகிறாங்கன்னே தெரில. எனக்கு தெரிஞ்சு சாச்சனா வந்து என்னென்னா, சாச்சனாவும் சரி, பவித்ராவும் சரி, சில கேர்ள்ஸ்லாம் சரி, எல்லாம் அவங்க வீட்டில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்களோட பர்சனல் லைஃப்பில் அவங்க எப்படி இருப்பாங்களோ, வெளியில் எப்படி இருப்பாங்களோ, அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட, அவங்க ஃபேமிலியில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி இருப்பாங்களோ, அதே மாதிரியே தான் வந்து பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற எல்லாருமே அதே மாதிரி தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ சாச்சனா வந்து அவங்களோட கூட பிறந்தவங்ககிட்டயோ, அவங்க ஃபேமிலிலையோ, இல்லை சொந்தக்காரங்கிட்டயோ, இல்லை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ அவங்க வந்து எப்படி வந்து ஒரு மெயின்டைன் பண்ணுவாங்களோ, அவங்கள நிறைய பேர் கலாய்ச்சி அவங்களுக்கு கோவம் வரும், இல்லை அவங்களுக்கு சில பேர் கலாய்க்கலாம், சில பேர் கலாய்க்கணும்லாம் அவங்க நினைக்கிறாங்களோ, அதே தான் இந்த வீட்டில் வந்து எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, இந்த ஹவுஸ்மேட்ஸ்லாம் வந்து கண்டஸ்டண்ட்டாக போயிட்டு கேம் ஆடுறதை விட்டுட்டு எல்லோரும் ஃப்ரெண்டு, ஃபேமிலி, அக்கா, தம்பி, தங்கச்சி, அண்ணன் சொல்லி எல்லாருமே அந்த ஒரு அஃபெக்ஷனை மட்டும் கொட்டிட்டுங்கிறதால தான் இந்த பிரச்சனை வருது. நீங்கள் அதெல்லாம் பண்ணுங்கள், பட் நீங்கள் அதை பண்ணுறதை பார்க்கறதுக்கு நாங்கள் உட்காந்துன்னு இல்லை, நாங்கள் கேமை பார்க்கறதுக்கு வந்துருக்கிறோம். ஒரு நாளும் ஒரு விஷயத்தையும் என்னமோ உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களோட பர்சனல் லைஃப்பில் நீங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கிற சண்டை போடுற மாதிரி நீங்கள் போட்டீங்க. அதனால தான் இந்த பிரச்சனை வருது. தொட்டதுக்கெல்லாம் வந்து நீ இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, நீ என்னை கலாய்க்கலாம், ஆனால் என்ன ஹர்ட் ஆகிற மாதிரி கலாய்க்கக்கூடாதுன்னா, கலாய்க்கிறது ஹர்ட் ஆகிற மாதிரி கலாய்க்கிறது, ஹர்ட் ஆகாத மாதிரி கலாய்க்கிறதுன்னு என்ன இருக்குது? ஒன்று கலாய்க்கவே கலாய்க்காதீங்க. இந்த இந்த ஃபன் பண்ணுறது 2 சைடுமே பண்ணாதீங்க. கேம் ஆடுங்க, சீரியஸாக இருங்க, அளவாக இருங்க. போனீங்களா, கேம் ஆடினீங்களா, ஒரு வாரம் கடந்து போனீங்களா, இல்லை நாமினேட்டாக எவிக்ட் ஆனீங்களா, வெளில வந்தீங்களா, அதோட முடிங்க, யாரோ ஒருத்தர் டைட்டில் வச்சுட்டு போங்க. இதுதான் இந்த வீட்டில் பிரச்சனை. இதுதான் நம்ம ரிவ்யூ பண்ண முடியும். நாம் சொல்கிறது இதுதான் ரிவ்யூ சொல்லுவோம். ஏன்னா அதனால தான் சாட்சி வந்து திடீர்னு வந்து என்னென்னா, இவங்க கேம் ஆடும்போது தீபக்கு, விஷால், ஜெஃப்ரிலாம் வந்து கலாய்ச்சிட்டாங்களாம். 2 நாடுன்னு சொல்லி வச்சுருந்தாங்க, 2 டாஸ்க்கு நடக்குது. இந்த நாட்டில் இருக்கும், அந்த நாட்டில் இருக்கும் கலாய்ப்பாங்க, அந்த நாட்டில் இருக்கும், இந்த நாட்டில் கலாய்ப்பாங்க. ஏன் அவங்களாம் சொல்லியா, உங்கள் நாட்டில் வந்து ராஜாவே இல்லை, உங்கள் நாட்டில் அவர் ராஜா மாதிரி இருக்கிறாரு, அவர் சும்மா டம்மியாக உட்காந்துருக்காருன்னா ராணுவம் கலாய்க்கிறாங்க. அவருன்னா அப்போ ராணுவம் அப்படி கலாய்க்கலாமா? அது தப்பு தானே. அப்புறம் வந்து சௌந்தர்யா வந்து அந்த செங்கோலை வந்து செங்கோல்னு தெரியலையா, குச்சின்ட்டாங்க. அது சொல்லிவிட்டு அதை வந்து இவங்க வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து செங்கோலை குச்சின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னா, நான் குச்சின்னு சொன்னேன், எனக்கு தெரியாமல் சொல்லிட்டேன், தெரியாமல் சொன்ன விஷயத்தை போட்டு கலாய்ப்பீங்களாண்ணா? குச்சின்னு நீங்கள் சொல்லுவீங்க, அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே கலாய்க்கிறதுன்னு தான் தோணும். உங்களுக்கு அது தெரிலனா தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக அது குச்சின்னு இருக்க முடியுமா? ஒரு ராஜாவுக்கு ஒரு ராணிக்கு ஒன்று கொடுக்குறாங்கன்னும் போது பேசிக்கான ஒரு காமன் சென்ஸ் இருக்காதா? உங்களுக்கு அது கூட தெரியாதா? நீங்கள் அவ்வளோ எதுவுமே தெரியாமல் வந்து உக்காந்துட்டிங்களா? அதெல்லாம் சொல்லாதீங்க. எதுவுமே தெரியாமல் ஒருத்தர் வந்து உட்கார முடியாது. அது ராணி கையில் இருக்கிற ஒரு குச்சி அப்படின்னா சரி, ராணி கையில் இருக்கிற குச்சின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, உங்களுக்கு தெரியாமல் சொல்லிட்டிங்கன்னா, அது யார் கேட்டாலும் டக்குன்னு சிரிச்சிருவாங்க. சிரிச்சிட்டு குச்சியா அது? எனக்கு கேட்கும் போதே எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. அது குச்சியா அது பேர் செங்கோல். சரி, செங்கோல் தெரியலாம் பரவாயில்ல, ஆனால் அது பேர் குச்சின்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் தெரியாமல் சொல்லிட்டிங்கன்னா எல்லாம் சிரிக்க தான் செய்வாங்க, கலாய்க்க தான் செய்வாங்க. ஆனால் கலாய்க்கக்கூடாது. அவங்க குச்சின்னு சொல்லலாம், அவங்க தெரியாமல் என்ன வேணால் சொல்லலாம், பட் அவங்க நம்மளை எஜுகேட் பண்ணணும். ஆனால் அதை பற்றி நம்ம வந்து இது பண்ணக்கூடாது, நம்ம கலாய்க்கக்கூடாது அப்படின்றாங்க அவங்க. அது எல்லாத்தையுமே அப்படி பண்ணால் எப்படி ஒத்துக்க முடியும்? அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்துக்கணும். உங்கள் வீட்டில் இருக்க மாதிரியே வந்து பிக் பாஸ் வீட்டில் இருக்கீங்க. உங்கள் வீட்டில் இருக்க மாதிரியே வந்து பிக் பாஸ் கேம் ஆடிட்டுருக்கீங்க. அது கேம் கிடையாது. இதுதான் இந்த வீட்டில் நடக்கிற பிரச்சனையே இதுதான். டெய்லி இது மட்டும் தான் நடக்குது. இன்றைக்கி எபிசோட் ஃபுல்லாக இதுதான் நடந்தது, வேறு எதுவுமே நடக்கலை. ரிவ்யூ பண்ணனா இதுதான் ரிவ்யூ பண்ணணும். ஒரு மாதிரி போராக போகுது. எதை தொட்டாலும் பிரச்சனை, எதை இது பண்ணாலும் பிரச்சனை. அப்படி டாஸ்க் ஆடுறதை விட்டாங்க. அவங்களுக்கு வேலையால் பணிப்பல்னு கொடுத்த டாஸ்க் ஆடுறதை விட்டாங்க. அதே மாதிரி அந்த சைடு தேவையில்லாமல் இந்த பாய்ஸு இந்த நாடு அப்படின்னு வச்சுக்கலாம், பாய்ஸ் நாடு, அந்த நாடு சைடு வந்து ஏதோ பிடிப்பட்டாங்க. அதுக்கு அவங்க ஒரு சின்னதாக ஒரு டாஸ்க் மாதிரி கொடுக்குறாங்க, இந்த ராஜா நல்லவர் வல்லவர்னு சொல்லுங்கள், அது சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அங்கேருந்து பனிஷ்மெண்ட் பண்ணாமல் இந்த சைடு அவங்க பாட்டுன்னு இந்த சைடு வந்துடுறாங்க, ரூல்ஸ் வயலேஷன் பண்ணுறாங்க. இது எந்த வேலையும் செய்ய மாட்டேன், எந்த டாஸ்க்கும் பண்ண மாட்டேன், எந்த டாஸ்க்கும் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேன். அப்புறம் எதுக்கும் நான் வந்து ஒத்து போக மாட்டேன். நான் பாட்டு அப்புறம் நான் பேச தான் பேசுவேன், நான் என்ன வேணால் பேசுவேன். ஆனால் நீ என்னை திருப்பி கலாயக்கூடாது, என்னை திருப்பி நீ நக்கல் அடிக்கக்கூடாது. நான் நீங்கள்லாம் நான் மற்றவங்க நக்கல் அடிக்கிற மாதிரி தான் பேசுவேன், நான் கத்துவேன், சண்டை போடுவேன் திருப்பி. ஆனால் நீங்கள் எதுவுமே கேட்கக்கூடாது. இப்படி பண்ணிட்டு இருந்தா பிஆர் டீம் வச்சு ஓட்டு வாங்கின்னு ஓட்டின்னு இருக்கிறாங்க. இது என்ன பிக் பாஸ் ஷோவோ, செலவு கடுப்பாகுது. அதான். அப்புறம் வந்து என்னென்னா, இன்றைக்கி ஷோவில் வந்து சிவா தான் வந்து ஒற்றன் போல இருக்குது. அவர் போயிட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்கிறாரு. அது இந்த பாய்ஸ் டீம் கண்டுபிடிச்சிட்டாங்க, அந்த ராஜா, தளபதி, ராஜபூர்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் கண்டுபிடிச்சாலும் அவங்க வந்து அதை காட்டிக்காமல் சிவாவை தான் வந்து ஒற்றன்னு கண்டுபிடிச்சி சிவாகிட்டே கூப்பிட்டு கேட்டு, நம்ம நாட்டில் வந்து ஒற்றன் யாராவது இருக்காங்களா, உங்களுக்கு யார் தோணுது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. சிவா போய் அதுக்கப்புறம் போய் பவித்ரா கிட்ட போய் அவர் தான் பவித்ரா இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணியிருக்கிறாரு. சிவா போய் பவித்ரா கிட்ட ஸ்டோர் ரூமில் சொல்கிறார், டாஸ்ட்டில் முடிஞ்சோன்னு, நான் தான் ஒற்றன்னு சொல்லி அவங்களுக்கு என் மேலே டவுட் இல்லை, சந்தேகம் இல்லைன்றாங்க. அது ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறார் சிவா, நான் தான் ஒற்றன்னு சொல்லி அவங்களாம் தெரியாது அப்படின்னு. அவனுக்கு கண்டுபிடிச்சி
இப்போ 15 மணி நேரம் ஆயிடுச்சு அவனுக்கு கண்டுபிடிச்சி. அது அவங்க வந்து ஃபைனலாக ஏதாவது ஒரு ரிவீல் பண்ணும்போது சொல்லுவாங்க. அதனால் சிவா கொஞ்சம் ரொம்ப இன்னசென்ட்டாக, அவர் இன்னசென்ட்டுன்னு சொல்ல முடியாது. இங்கே யாருமே இன்னசென்ட் கிடையாது. இன்னசென்ட்டுன்னு மற்றவங்க இன்னசென்ட்னு சொன்னால் நம்ம தான் இன்னசென்ட் ஆகும். இன்னசென்ட்லாம் கிடையாது. அவர் வந்து ரொம்ப விவரமாக ஆடுறதா இருந்துச்சு, கொஞ்சம் டம்மியாக ஆடினுக்கிறாரு. சிவா பயங்கர டம்மியாக ஆடுறாரு, டம்மி பீஸா மாதிரி ஆடினுக்கிறாரு. அவர் அதை இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டானா நல்லாயிருக்கும். இல்லை அவருக்கு அவ்வளோதான் வருமானு எனக்கு தெரில, அது நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. பட் அவர் வந்து அவர் ஒட்டுறன்னு இவங்க கண்டுபிடிக்கலன்னு நினச்சி ரொம்ப தைரியமாக சுற்றி நிற்கிறாரு. அது வந்து என்ன பண்ண போகிறாங்க, என்ன ஆக போகுதுன்னு தெரில, பார்த்துக்கலாம். மற்றபடி வேறு என்ன இன்றைக்கி அவ்வளோதான். இன்றைக்கி வேறு ஒன்றும் பெருசாக இன்றைக்கி நடக்கலை. ரொம்ப போராக தான் போகுது. நான் இந்த வாரம் எனக்கு தெரிஞ்ச இந்த வாரம் ஃபுல்லாக நாளைக்கு 2 நாளுமே கொஞ்சம் மொக்கையாக தான் போவோம். சாட்டர்டே எபிசோடில் வந்து விஜய் சேதுபதி வந்து ஃப்ரைடே அந்த எபிசோடை காட்டும்போது கூட எனக்கு தெரிஞ்சு பெருசாக நடந்திருக்காது. இந்த ராஜாராணி டாஸ்க் வந்து ஃப்ளாப்பு தான். ராஜாராணி டாஸ்க் வந்து டாஸ்க்குள்ளே நடக்கிற விஷயங்கள் ஃப்ளாப்பு. டாஸ்க்குக்கு வெளியில் இந்த சிம்மாசனத்துக்கு அடையிறதுக்காக அவங்க கொடுக்குற டாஸ்கில் வேணால் கொஞ்சம் எஃபெக்டிவாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே தவிர, இந்த ராஜாராணின்னு இவங்க ரோல்லாம் வச்சு பிரித்து பண்ணுறதுல வந்து அவங்க க்ரியேட்டிவாக எதுவுமே பண்ண தெரில. 2 நாளுமே சும்மா போர் அடிச்சுன்னு தூங்கி வஞ்சினுக்குது, ஏதோ டைம் பாஸ் பண்ணவே பண்ணுங்க. ராஜா என்ன தெரியல, ராணுவ வாயே திறக்க மாட்டாரு. அதுவும் இன்றைக்கி ஷோ முடியும் போது இந்த எபிசோடில் பார்த்தேன், இவங்க இந்த ராணி ஊர்லேருந்து இந்த செங்கல் சுற்றி திருடின்னு போய் அங்கே வச்சுருக்காங்க. அதை இந்த சாட்சினா வந்து அந்த சைடு ஏதோ போய் எடுத்து அவங்க பாய்ஸ் செங்கோல் கத்தியெல்லாம் தூக்கிட்டு வந்து வச்ச அப்படின்னா இவங்க வந்து கேட்டதுக்கு வந்து ஏதோ நீ இதை கொடு நான் அதை கொடுன்னு சொல்லி ராணுவம் என்னென்னா பைத்தியத்தனமாக போய்ட்டு இருக்கிற இவங்க பாய்ஸ் வந்து கால்லேருந்து இந்த கேர்ள்ஸ் டீம்லேருந்து எடுத்துன்னு போய் சுட்டு போய் வச்சது எல்லாத்தையும் தூக்கி வந்து அப்படியே கொடுத்துட்டாரு. ஒரு வார்த்தை கேட்கல, பாய்ஸ் டீமில் போய் டிஸ்கஸ் பண்ணல, என்ன ஏதுன்னு சொல்லலை. இவர் என்னமோ தூக்கி கொடுத்துட்டாரு, அவங்க இதை எடுத்தாங்க அதனால கொடுத்தேன்னு சொல்லி சொன்னார். அவர் என்ன பண்ணுறாரு ஒரு ராணுவம்? நிஜமாக அவர் இந்த கேம் புரியலையா, புரிஞ்சு ஆடுறாரா? ஒன்றுமே புரியல. அவர் எவ்வளோ சான்ஸ் கிடைக்குது எல்லாம் பண்ணுறாரு. அவர் நிஜமாக விவரமாக ஆடுறாரா இல்லை விவரமாக ஆடலையா, இல்லை அவரோட யோசனை எப்படி தானு தெரில. ஒரு மாதிரி அதான் ராயான் டக்குன்னு வந்துட்டார். வந்துட்டு என்ன பண்ணார், பார்த்துட்டு என்னடா பண்ணுற, ஏன்டா கொடுத்த அப்படின்னு கேட்குறாரு. அவங்க அதை எடுத்துன்னு வந்து வச்சாங்கடா, அதனால அவங்க நம்மளது எடுத்துன்னு போயிட்டாங்க, அதனால தான் நான் இது கொடுத்துட்டேன்டான்றாரு. என்ன சொல்கிறதுனே தெரில. அதனால் ஓகே, ஏதோ அவங்க பண்ணுற கேம் அதுதான், அது அவங்க ஆடிட்டுருக்காங்க. பட் இந்த வாரம் ராஜாராணி டாஸ்க் வந்து ஃப்ளாப்பு, ஒன்றுமே இல்லை. அதனால் இதுக்கு மேலே இதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம மிச்சத்தை வந்து நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து நாளைக்கு ரிவ்யூவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். உங்கள் எல்லாருக்குமே மிக்க நன்றி.